இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை வறுவல் செய்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம். முட்டை வறுவல் ரெசிபி. ஸோ ஒரு கடாயில் ஒரு 4 முட்டை போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த முட்டை அப்படியே தான் அவிய போதும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நல்லா அவிச்சிட்டு நல்லா வேகட்டும் அந்த முட்டையெல்லாம். இப்போ பாருங்கள், முட்டை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டதுனால நல்லா அவிச்சாச்சு, நல்லா வெந்துடுச்சு. இது எப்படி வெந்துச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னா, அந்த முட்டையோட தோலில் வெடிப்புலாம் வந்துருக்கு பாருங்கள். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? எப்படி வீரல் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த முட்டையோட தோலெல்லாம் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், இந்த முட்டையோட தோலெல்லாம் நல்லா உரித்து அவிச்ச முட்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இது மாதிரி நைஃப் வச்சு கீறி விட்டுக்கலாம். இப்போ முட்டையை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். முட்டை வறுவல் வந்து ரொம்ப ஈஸி ரெடி பண்ணுறது. இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற முட்டை வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும், பொன்னிறமான கலருக்கு மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். முட்டை வறுவல் ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி டு மேக். ரொம்ப குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி. இது நல்லா ஒரு சாப்பாட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸாக சுட சாப்பாட்டுக்கு இந்த முட்டை தொக்கு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த முட்டை வறுவல் வந்து காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி வெறும் அந்த ரெட் சில்லின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வெறும் மிளகாய் தூள் அதை தான் நாங்கள் இந்த ரெசிப்பியில் வந்து பயன்படுத்த போகிறோம். நல்லா செவப்பாக காரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெறும் மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சால்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அவிச்ச முட்டை இருக்குல்ல, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி கிண்டி கிளறிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த முட்டையை நல்லா கீறி விட்டுருக்கோம். ஸோ அந்த மசாலாவெல்லாம் அந்த முட்டையில் போய் நல்லா டிப் ஆகிடும், நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்துடும். ஸோ நாம் செய்கிற முட்டை வறுவல் ரெசிபி ரொம்ப எம்மி டேஸ்ட்டோட ரெடி ஆகும். இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சுட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி முட்டை வறுவல் ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் செஞ்ச இந்த முட்டை வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்குன்னு. சடனாக கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. ஸோ டக்குன்னு ஏதாச்சும் அவங்களுக்காக ஸ்பெஷலாக செய்யணுன்னா இது மாதிரி முட்டை வறுவல்லாம் செஞ்சு கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வறுவல் ரெசிபி தயார்.